ஹலோ, த வாய்ஸ் ஆஃப் எஸ்என் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் சுகமாய், நலமாய், ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்ற வார்த்தையிலிருந்து நம்ம இன்றைக்கி ஒரு கேரக்டரை தியானிக்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆகார் என்கிற ஒரு கேரக்டர். ஆகார் எகிப்து தேசத்தில் ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாள். ஆபிரகாமிடத்தில் சாராளுக்காக கைமாற்றாக விற்கப்படுகிறாள். ஆபிரகாம் வீட்டில் அடிமை பெண்ணாக இருக்கிறாள். அப்புறம் சாராலே ஆகாரை ஆபிரகாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இஸ்மாயில் பிறக்கிறான். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுத்த சாராள் கொஞ்ச நாள் கழித்து அவளுக்கு ஒரு 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 எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஆகார் தன் நாச்சியாரை ஏளனமாய் பார்க்க ஆரம்பிக்கிறான். எனக்கு குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு 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 மேட்ரு நடக்குது. ஸோ நிறைய கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். யாரை? ஆகாரை சாராள் நிறைய கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ அது நிமித்தம் ஆகார் ஓடி வனாந்திரத்தில் ஓடி போகிறான். சாராளை விட்டு தப்பி ஓடி போகிறான். அப்போது அவள் கடினமாக நடத்தினதை தாங்க முடியாமல் ஆகார் என்ன பண்ணுறான்னா, வனாந்திரத்தில் ஒரு 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 சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற ஒரு நீரூற்றண்டையில் அவள் போகும்போது கர்த்தருடைய தூதரானவர், நம்ம பைபிளில் காமனாக பார்த்தோன்னா கர்த்தருடைய தூதரானவர் அப்படின்னா த காட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். மற்ற எல்லா இடங்கள்லையும் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு சொல்லி ஒரு காமனான ஒரு வேர்ட் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய தூதரானவர்னு எங்கெல்லாம் வருதோ அது இயேசு ஒருவரை குறிப்பிடுகிறது. ஸோ அங்கே அவர் அந்த நீரூற்றண்டையில் நிற்கிறத, வனாந்திரத்தில் நாச்சியார்கிட்டேருந்து ஓடி வந்து இவன் நிற்கிறத கண்ட ஆண்டவர் அவரிடத்துல தரிசனமாகி சொல்கிறார், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதரானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் இரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. இப்போது நம்ம படித்த வசனத்திலிருந்து ஆண்டவர் ஆகாருக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, நீ இப்போ உனக்கு பிரச்சனை இருக்குன்னு நீ ஓடி வந்துட்ட எனக்கு தெரியும், ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் தரேன். நீ ரொம்ப அங்கலாச்சி போய், நீ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப உடஞ்சி போய் நீ கடந்து வந்திருக்கிற ஆகார், நான் உன் அங்கலாய்ப்பை பார்த்துருக்குறேன். நான் இப்போ உன்கிட்ட சொல்கிறேன், நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், உன் அங்கலாய்ப்பை நான் மாற்றுவேன், அதனால் நீ அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், அவன் எல்லாருக்கும் மேலே பெரியவனாக இருப்பான், அவனை காலி பண்ணோன்னு மொத்த உலகமே நிற்கும், ஆனால் அவன் ஒருத்தன் எல்லாரையும் காலி பண்ண நின்றுக்கிட்டு இருப்பான் அப்படின்ற நிறைய பிளெஸிங்ஸை ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, அவனுடைய சகோதரர்களுக்கு எதிரே வாசம் பண்ணுவான், குடியிருப்பான்னு சொல்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இது இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஈராக், ஈரான், இன்னும் நம்ம நம்ம அதை சுற்றி இருக்கிற தேசங்களை இது 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 குறிக்கிறது. இந்த இஸ்மவேலோட டெரிட்டரி அதுதான். பாலஸ்தீனம் இது எல்லாமே இஸ்மவேலோட டெரிட்டரி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இந்த காரியம் நடந்து கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆமாவா? 6000 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த இந்த ஆகாரோட விஷயம் நடந்து. ஆனால் சார், அன்னைக்கு ஆகாருக்கு பண்ண வாக்கு தத்தத்தை அன்னைக்கு ஆகாருக்கு இஸ்மவேலை வரல சார், பிறக்கவே இல்லை. ஆனால் இஸ்மவேலை குறித்து அவர் சொன்ன வாக்கு தத்தம் இன்னைக்கு தலையோங்கி நின்று கொண்டிருக்கிறது. தலையோங்கி நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். என்ன அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இல்லை நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் ஏதோ நமக்கு செய்யணும்னு கடமைக்கு செய்கிறவர் கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனில் நம்மளை கொஞ்சம் அமர்த்துறதுக்காக இதை பண்ணுறாரு, இந்த சிச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் ஆஃப் ஆகணுன்றதுக்காக இதை பண்ண கிடையவே கிடையாது சார். அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாருன்னா அவர் அதை சொல்ல அடுத்த நிமிஷம் அவர் கூட வந்து நிற்கிறார். ஏன் தெரியுமா? எந்தெந்த இடத்துலலாம் அதை செய்ய முடியுன்ற இடத்த பார்த்து அதை நிறைவேற்றுவதற்காக அவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இருக்காரா, அவருக்கு தெரியுதா, நான் அழுகுறேனே, நான் உடையிறேனே, இவங்க என்னை இப்படி பேசுகிறாங்களே, என்னை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே, இவங்க என்னை இவ்வளோ ஒரு சர்க்காஸ்டிக்காக என்னை ஒரு வித்தியாசமாக போர்ட்ரேட் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம எத்தனையோ முறை கேட்குறோம்ல. நான் ஒன்று சொல்லவா? ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்கிறார், ஆகாரே, நான் உன் அங்கலாய்ப்பை பார்த்துருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்குறவங்கள பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய அங்கலாய்ப்பை நீங்கள் விடுகிற பெருமூச்சை யாருமே கேட்கலன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நோ சார். வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவாதி தேவன் நம்முடைய தகப்பன் என்னுடைய அங்கலாய்ப்பை, நம்முடைய அந்த பெருமூச்சை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த பெருமூச்சு எப்போ தெரியுமா வரும்? அழுது அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல், சண்டை போட்டு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல், இல்லை அவங்கள புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாமல், வேறு வழி இல்லைல்ல, சரி இதுதான் வாழ்க்கைன்னு நம்ம உட்கார்றோம்ல, அந்த சத்தத்தை கூட ஆண்டவர் கேட்குறார். ஆகார குறிச்சி சாரால் நினச்சது இவ அடிமை பெண்ணு தானே, இவளை என்ன பண்ணால் யார் வந்து நிற்க போகிறான்னு நினச்ச சாராளுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை யார் ஏளனப்படுத்தினாங்களோ, உன்னை யார் அங்கலாய்ப்புக்குள் ஆக்குனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உன்னுடைய சந்ததி குடியிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் சார், இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததியை எந்த உலக நாடுகளும் தொட முடியவில்லை. இந்த நாள் வரைக்கும் அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை யாராலையும் கணிக்க கூட முடியல. எப்படிடான்னு பார்க்குற அளவுக்கு நான் நிறைய அட்மையர் பண்ணியிருக்கிறேன். நான் நிறையா கேட்குற ஜபமே அப்படிதான். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் இல்லாத ஒரு சந்ததிக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னா, அப்போ வாக்குத்தத்தம் உள்ள எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கணும், எவ்வளோ செல்வாக்கு இருக்கணும். சிலுவையில் நீ சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் அது எப்படி எனக்கு வீணாக போகணும் தான் நான் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கேன். ஏன் தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடி இருக்குது இந்த ஆசீர்வாதம்லாம். நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், எத்தனை நண்பர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, எத்தனை இஸ்மவேலர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக, எவ்வளோ செழிப்பாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சார், ஒரே ஒரு வார்த்தை ஆகார்கிட்ட சொல்கிறாரு, உங்களாம் போய் பார்த்தேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆபிரகாம் இருக்காரோ இல்லையோ, சாராய் உன் கூட நிற்கிறாளோ இல்லையோ, நான் உன் கூட இருக்கிறேன் ஆகாரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை அடுத்தும் ப்ரூவ் பண்ணுறாரு. பிள்ளையை தூக்கிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டா, பிள்ளை சாகிறத காண முடியலன்னு தூரத்தில் வந்து அம்பு விடுகிற தூரத்தில் பிள்ளையை போட்டு வந்து படுத்து கிடக்கிறா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ எதுக்கு அழுகுற, பயப்படாதே, எலும்பு போய் உன் பிள்ளைய போய் தூக்கு அப்படின்னு சொல்லும் போது, பிள்ளை அம்பு விடுகிற தூரத்தில் இருக்கிற பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு நீரூற்று அங்கே வருது. சார், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? ஆண்டவர் உங்கள் கையை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா, இல்லை ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில், நான் இப்படி சொல்கிறேன்,
ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம்லாம் கொடுத்துருக்குறாருல்ல, அந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வாக்குத்தத்தம்லாம் நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பீர்கள். ஆமாம், வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தர் எனக்கு செய்ததை நான் விவரிப்பேன். ஆண்டவர் உங்களை வைப்பார் சார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் சொல்கிறதுக்கு வைக்கல, சொன்னதை செஞ்சு காமிச்சார். சாலமோன் சொல்கிறார்ல, தேவாலயத்துக்கு முன்னாடி நின்று, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வார்த்தையினாலே சொன்னதை கைகளினாலே நிறைவேற்றிருக்கிறீன்னு சொன்னது போல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சாட்சி இருக்கும் சார். எனக்கு வார்த்தையினால் சொன்னதை என் தேவன் கரங்களினால், என் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் பார்க்கும்படியாக அவர் செஞ்சிருக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆகாரின் அழுகுரலை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா இல்லாத ஆகாரின் அழுகுரலை, அங்கலாய்ப்பை கேட்டவர் பிள்ளையாகிய உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்க மாட்டாரா? உங்களுடைய கண்ணீர் அவருக்கு தெரியாமலா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அவர் அமைதி காக்கிறாரே என்றால் அதற்கு பின்னாடி ஒரு பெரிய அசைன்மெண்ட் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். யாரும் அசைக்க முடியாத இடத்துல உங்களை கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் சார். அவர் உங்களை கைவிட ரெடியாக இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை என்னை உடச்சி போடுறாங்க. நான் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட மாட்டுறாங்க. என்னை ஏதோ ஒரு தப்பான விஷயத்த போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நான் ஆனால் அது கிடையாது, நான் அதை செய்யலை, இல்லை நான் அதுக்கான ஆளே கிடையாது. ஆனால் மறுபடியும் என்னை அதை சொல்லி உடைத்து கொண்டே இருக்கிறார்கள்ன்ற அங்கலாய்ப்போட, ஒரு கண்ணீரோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நான் மனசார ஆசீர்வதிக்கிறேன். ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டு அவளை விட்டு விலகாமல், இஸ்மவேலை விட்டு விலகாமல், இதுவரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினதை அதை கொஞ்சம் கூட மாற்றாம நீர் நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருப்பீரே. ஆனால் ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் சந்ததியும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய அங்கலாய்ப்பை நீங்கள் கேட்டிருக்கிறதற்காக நன்றி. அவருடைய இருதயத்தின் உடைவுகளை நீங்கள் பார்த்துருக்கிறதற்காக நன்றி. யாரு கூட நிற்கிறாங்களோ இல்லையோ, ஆபிரகாம் நிற்கிறாரோ இல்லையோ, சாராள் நிற்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவரே குடும்பங்கள் உடன் நிற்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உண்டாக்கினவர், அவர்களை சிருஷ்டித்தவர். அவர்கள் கைகளை பிடித்து நீ நடத்துகிறீர் என்ற விசுவாசத்தோடு நான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் அவர்களை விட்டு விலகாமல், நீர் கைவிடாமல், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறீர் என்ற நான் அந்த வார்த்தையை நான் பிள்ளைகள் மேலே டிக்ளேர் பண்ணுறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் வார்த்தையினால் கேட்ட காரியங்களை, வாக்குத்தத்தங்களை நீர் கைகளினால் செய்து முடிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறீர் என்ற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளாக கடந்து வரட்டும். அவர்கள் அந்நிய கண்கள் அல்ல, அவர்கள் சொந்த கண்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நீங்கள் அப்படிப்பட்ட கிருபையை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்டிருக்கிறார், உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார். ஒரு நாளும் வீண் போகாது. எங்கே உங்களை அங்கலாய்க்க வச்சாங்களோ, எங்கே உங்களை தவிக்க வச்சாங்களோ, அந்த கண்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை வாழ வச்சு அழகு வைப்பார். bless you. உங்கள் எல்லாரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நலமாக இருப்பீங்க. தேங்க்யூ.